யோ, குப்பைய நடுரோட்ல போட்டுட்டு இருக்க, குப்பை தொட்டில போடியா. சும்மா வந்து நம்புயிரை வாங்கிட்டு இருக்கிறது. அண்ணே, ஏன்னா இப்படி காலையிலே கத்திட்டு இருக்க? அட நீ வேற ஏன்பா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கூட. தண்ணியா? இந்தாங்க. என்னண்ணே காலங்காத்தாலே டென்ஷனா? இந்த டைம் மிஷின்ல எப்பதான் கண்டுபிடிப்பாங்களோ. டைம் மிஷினா? அதை வச்சு நீ என்ன பண்ண போற? நம்ம ஜனங்க போற வேகத்தை பார்த்தா மனுஷன்றதை தாண்டி மறுபடியும் குரங்காவே மாறிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. என்னண்ணே சார்லஸ் டார்விஸ் கணக்கா பேச ஆரம்பிச்சிட்ட? யாருப்பா அவரு? எங்க பெரியப்பா தான். அட நீ வேற ஏன்பா, இவங்கெல்லாம் படிச்சவங்களான்னு பீத்திக்கிறாங்களே தவிர ஒரு குப்பைய குப்பை தொட்டில போடணுன்ற பேசிக் சென்ஸ் கூட கிடையாது. சிவிக் சென்ஸ்னா என்னய்யா? சமூகத்துல கேடு விளைவிக்காம வாழணும். ஆனா நம்ம ஆளுங்க அவங்க வீட்டுல இருக்கிற குப்பைலாம் தூக்கின வந்து ரோட்ல கண்ட இடத்துல எல்லாம் போட்டுடுறாங்க. ஓ, அதுதான் நீங்க இப்படி கத்திட்டு இருந்தீங்களா? உங்களுக்கு தான் விசில் இருக்கும்ல, அதை ஊதி கூப்பிடலாமே. அதை ஏன்பா கேக்குற? நம்ம தெருமுனையில இருப்பார்ல ஒரு பெரியவர், அவர்தான் இனிமே இந்த ஏரியால விசிலே அடிக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஒண்ணு பாட்டு போட்டு கூப்பிடு, இல்லன்னா கத்தி கூப்பிடுன்னு ஆர்டர் போட்டாருப்பா. என்னென்ன சொல்ற? விசில் அடிக்க கூடாதுன்றாங்களா? அண்ணே, இதெல்லாம் அரசியல், உங்களுக்கு தெரியாதா? சத்தம் போடாம விசில் போடு. இதெல்லாம் அரசியல் ஆக்கிட்டாங்களா? அண்ணே, இங்க எவனும் உன் வேலையை வாங்கி செய்ய போறது இல்ல. நீ ஏன் மத்தவங்க பேச்ச கேட்கணும்? நீ விசில் அடிச்சு கூப்பிடுறியோ இல்ல மைக் வச்சு கூப்பிடுறியோ அது உன் விருப்பம், புரியுதா? ஆனா நம்ம ஊர்ல மட்டும்தான் படிச்சவன் குப்பைய போடுறான், படிக்காதவன் குப்பைய அள்ளுறான். அது எங்க தலைவிதிப்பா, ஒன்னும் பண்ண முடியாது. சரி வர. அண்ணே, இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வெண்ணிலா டிஃபன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.